இந்தியாவையே மிக பெரிய அளவு உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமானது கரூர் பெருந்துயரம். இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டுமே எனக்கு பல்வேறு விதமான கேள்விகளானது இருந்தது. இந்த கேள்விகளுக்கு பதிலா அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவரினுடைய ஒரு செய்தியாளர் சந்திப்பானது இருந்தது. அந்த செய்தியாளர் சந்திப்பு எனக்குள்ள ஏற்பட்டிருக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதிலா இருந்தது. அது என்ன அப்படின்ற விவரத்தை தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அரசாங்கத்தை நம்பி, காவல்துறை நம்பித்தான் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். அரசாங்கமும் காவல்துறையும் பொதுக்கூட்டத்தில் நடைபெறுவதற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். அதே போல அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே குழுவிட கூட்டத்திற்கு ஏற்றவாறு தாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதே காலையிலே எனக்கு ஒரு நேரத்தை குறிப்பிடுகிறார்கள். அந்த நேரத்திலே வந்து பொதுக்கூட்டம் நடத்துவதில்லை. பல மணி நேரம் கழித்து வந்து பொதுக்கூட்டம் நடக்கிற பொழுது அதில் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இதையெல்லாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இது நான் யாரையும் குற்றம் சொல்லி இந்த நேரத்தில் குற்றம் சொல்வது பொருத்தமாக இருக்காது. எல்லோருக்கும் வணக்கம். கரூரில் பெருந்துயரத்தில் அதாவது மாட்டிக்கொண்டு உயிரிழந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கு அந்த ஒரு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுட்டு வீடியோ ஆரம்பிக்கிறேன். அதாவது இந்த ஒரு சம்பவத்தை பொறுத்த மட்டுமே பல்வேறு விதமான கேள்விகளானது எனக்குள்ள எழுந்தது. அதாவது முதல்ல இங்கே தாவேக தவறா, திமுக தவறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையும் தாண்டி மனித உயிர் பறிபோயிருக்குது மிகப்பெரிய விஷயமா எல்லாரும் பார்க்கணும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விவகாரத்தை பொறுத்த மட்டுமே எடப்பாடியார் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடியது குறிப்பா திமுக கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த ஒரு பிரச்சாரத்திற்கும் பொதுக்கூட்டத்திற்கும் மிகப்பெரிய அளவிலான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யறாங்க. அதே அவர்களை எதிர்க்கக்கூடிய கட்சியினர் செய்யக்கூடிய அந்த ஒரு பிரச்சாரத்திற்கும் மாநாட்டிற்கும் போதுமான அளவு அவங்க அந்த ஒரு பாதுகாப்பு வசதியினை ஏற்படுத்தி தருவதில்லை அப்படின்ற மாதிரி எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. நிதர்சனமாவே அது உண்மைதான். அந்த ஒரு விஷயத்தினுடைய வெளிப்பாடாதான் இந்த ஒரு மிகப்பெரிய பெருந்துயரமானது கரூர்ல நடந்திருக்குது. இதுல அதற்கு அடுத்தபடியா அங்க மின் இணைப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அணைக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த ஒரு சம்பவம் நடக்கப்படும் பொழுது இதன் பின்னணியில பாத்தீங்கன்னா இருவேறு தரப்பும் சொல்லப்படுது. அதாவது மின் இணைப்புகளுக்கு அந்த ஒரு இணைப்பை துண்டிப்பதற்கான காரணமானது தாவேக தொண்டர்கள் மிகப்பெரிய அளவு அந்த ஒரு இபி பாக்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நின்னதால அவங்க கரண்ட்டை நாங்கள் கட் பண்ணோம் அப்படின்ட்டு அரசு தரப்புல, அதாவது திமுக அரசு தரப்புன்னு சொல்றாங்க. அது அப்படியும் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த திமுக அந்த ஒரு கட்சி சொல்லக்கூடிய விஷயமானது தாவேகாவில் இருக்கக்கூடிய தொண்டர்களை, ரசிகர்களை, அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் தான் நிலவிட்டு இருந்தது. அதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதற்கு அடுத்த கட்டமா ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொன்ன நேரத்திற்கு வந்திருக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் அந்த ஒரு பர்மிஷன் டைம் வாங்கியிருக்கிறாங்க. இந்த ஒரு பர்மிஷன் டைம்ல அது மத்தியானமே 12 மணிக்கே பொதுமக்கள் போயிட்டாங்க. அந்த தகவல் எப்படியும் விஜய் அவர்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பட்சத்துல அவர் கொஞ்சம் சொன்ன நேரத்திற்கு அட்லீஸ்ட் ஒரு 1 மணின்றது ஒரு 3 மணிக்கே வந்திருந்தா இந்த ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதமானது தவிர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது உண்மையும் கூட. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் பொதுமக்கள் எல்லோருமே மிகப்பெரிய அளவு அங்க காத்திருந்ததன் விளைவா உடம்பு மிகப்பெரிய அளவு டயர்டா இருப்பாங்க. இதன் விளைவா கூட இப்படி ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதமானது நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு எடப்பாடியார் அவர் சொல்லியிருக்கிறாரு. அவரினுடைய அரசியல் முதிர்ச்சியை அங்க வெளிப்படுத்துது. கிட்டத்தட்ட 173 தொகுதிக்கு போயிட்டு மக்களை போய் பார்த்ததனுடைய விளைவா அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாவே ஒரு பிரமிப்பா இருந்தது. அதே போல இனி வரக்கூடிய காலகட்டத்துல இங்க மனித உயிரானது மிக பெரியது, விலை மதிக்க முடியாதது. அதை பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில பேணி பாதுகாக்கணும். ஒரு பிரபலத்தை பார்க்கறத அதை விட உயிரோட வாழ்றது ரொம்பவும் முக்கியமானது, அவசியமானது, தேவையானது அப்படின்றத வெளிக்கொணரும் விதத்துல ஒரு தந்தை உள்ளத்தோட எடப்பாடியார் அவர்கள் தெரிவிச்சிருக்கக்கூடிய அந்த ப்ரெஸ் மீட்டை அதை நான் பார்த்தேன், நான் உணர்ந்தேன். அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுது. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா
பல்வேறு விதமான முரண்களா தாவேக்காவும் திமுகவும் இருந்ததனுடைய வெளிப்பாடா இந்த ஒரு மிகப்பெரிய கோர விபத்தானது நடந்திருக்குது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குறிப்பா ரசிகர்களா தொண்டர்களா இருக்கக்கூடிய நபர்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அந்த ஒரு சூழல்ல இந்த மாதிரியான இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பிரச்சாரங்கள் எதுவும் இந்த மாதிரியான சம்பவங்கள் இனி என்னைக்குமே எந்த நாளுமே எந்த ஒரு செய்தித்தாள்லையும் எந்த ஒரு தொலைக்காட்சியிலும் இது போன்ற விபத்துகளானது நடக்கவே கூடாது அப்படின்ட்டு அவர் வருந்தி சொல்லியிருக்கிறாரு. அதே சொல்லி நானும் இந்த வீடியோவை இத்தோட முடிச்சுக்கிறேன்.